ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த மரம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மரத்தில் காய்க்கிற பழம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த பழம் பிடிக்காத ஆட்களே கிடையாது. இந்த பழத்துக்காகலாம் சின்ன வயசுலேருந்து எத்தனை நாள் ஏங்கியிருக்கிறேங்க. அது ஒரு எட்டா கனியாகவே இருக்கும் இந்த பழம். இப்போ வந்து இந்த ரோட்டோட வாசலில் இந்த மரத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆசையாக போயிடுச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோ இந்த நாவப்பழம் தாங்க. நாவப்பழம் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, அமெரிக்காவில் தான் நாவப்பழம் இருந்தது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் அத்தனை பழங்க. அப்படியே ஜட ஜடையாக அவ்வளோ பழம் தொங்குது. அதுவும் வந்து பாத்வேல தாங்க வச்சுருக்குறாங்க. உள்ளே வந்து வீட்டுக்கு பின்னாடி தோப்பில் அந்த மாதிரிலாம் கூட இல்லை, வாசல்லையே வச்சுருக்குறாங்க. எனக்குன்னா ஒரு நாவப்பழம்னாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே நாவப்பழம்னாவே ஒரு ஆசையாகவே கிடப்போம். அதுவும் அப்போல்லாம் வந்து அந்த சைக்கிளில் வந்து கூடையில் வச்சு கொண்டு வந்து விற்றுட்டு வருவாங்க ரோடு ரோடாக. அது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 200 கிராம் தான் எங்கள் அம்மா வாங்குவாங்க. அதுவே அப்போயே பார்த்திங்கன்னா ரூ. 30 ரூ. 35 ரூ. 40 இருக்கும். கம்மியாக தான் வாங்கி கொடுப்பாங்க. அது வாங்கி கொடுத்து 10 நிமிஷத்துலேயே சாப்பிட்டு முடிச்சுருவோம். இன்னும் வாங்கி கொடுங்கன்னா அடுத்த தடவை வாங்கிக்கலாம், இது ரொம்ப விலையாக இருக்குதுன்ட்டு அப்படியே ரொம்ப வந்து அது ஒரு எட்டா கனியாகவே அந்த பழத்தை வந்து காமிச்சு காமிச்சு வளர்த்திட்டாங்களா. அதனால நாவப்பழம் மேலே ஒரு கிரேஸ் எப்பயுமே இருக்குங்க நமக்கு. அது வந்து யூஎஸில் வந்து நாவப்பழம் மரத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. என்னடா இங்கெல்லாம் கூட இந்த மரம் இருக்குதா, இங்கெல்லாம் இந்த மரம் வளருமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுங்க. அந்த மரத்தோட சைஸை பார்த்திங்களா, நல்லா ஆலமரம் மாதிரி பெரிய மரங்க. இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்து மரங்களாமா. நல்ல பெருசுங்க. ஒரே மரம் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பழங்க அத்தனை தொங்குது. அதுவும் வந்து நான் வந்து இந்தியாவிலேயே நாவப்பழ மரம்லாம் பார்த்ததே இல்லைங்க. அது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து 3 கலராக இருந்ததுங்க. அது ஃபஸ்ட்டு காயாக இருக்கும்போது க்ரீனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர்லேருந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக வந்து எல்லா கலருமே பார்க்க முடிஞ்சுதுங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ளோரிடாக்கு போயிருந்தோங்க. ஒரு 4 நாள் ட்ரிப் போயிருந்தோம். போயிட்டுங்க அங்கே மார்க்கெட் பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, மார்க்கெட் பிளேஸில் வந்து இந்த மாதிரி லோக்கலில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா கிடைக்குங்க. நம்ம போய் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போட்டு பார்த்தேங்க. போட்டு பார்த்தா ஜாமுன், இங்கெல்லாம் வந்து ஜாமுன்னு சொல்லுவாங்க. ஜாமுன் அப்புறம் ஜாவா ப்ளம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிக் பண்ணது இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு போனால் வாசலில் தாங்க இந்த மரம் இருக்குது. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மரத்தை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுமா, நான் இது வரைக்கும் இந்த மரம் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது கூட பழம் எதுவுமே தொங்கின மாதிரியே தெரிலிங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாங்க பாருங்கள், அப்படியே திராட்சை பழம் மாதிரி கொத்து கொத்தா எப்படி தொங்குதுன்ட்டு. அதுவும் இந்த ஒரு ஒரு கலருமே பயங்கர அட்ராக்டிவாக இருந்ததுங்க. மரத்துலேயே நிறைய பழுத்து இருந்ததுங்களா. அவங்க வந்து வேணா ஒரு 2 பறித்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு ஒரு டைம் இந்தியா போகும்போது சம்மர் டைம்லேயே மாட்டோங்களா, அதனால் சீசன் இல்லாதனால எனக்கு இந்த பழம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து சாப்பிட்டோன்னே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அவங்க கேட்டாங்க எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு 4 எல்பி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. பர் எல்பி வந்து பார்த்திங்கன்னா $12ன்னு சொன்னாங்க. எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 4 எல்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிக் பண்ண தான் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா பழுத்த பழமாகவே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செம்ம ஜூஸியாக சூப்பராக இருந்தது. ஏன்னா நாவப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பழம் தாங்க. அது வந்து ரொம்ப இப்போ எவ்வளோ விலைன்னு தெரியல, பட் அப்போ சின்ன வயசுலேயே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து $12 பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. அப்பப்போ பட்டேல்ஸில் வந்து சீசனுக்கு வருங்க. பட் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரண்ட பழமே கிடைக்காது. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, மயாமியில் வந்து இந்த நாவப்பழத்துக்கு வந்து ஒரு பெரிய தோப்பே இருக்குதுங்களாம்மா. அவங்களாம் வந்து வெளியிலலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பழுத்த பழமாக பறிக்க மாட்டாங்க. காயாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி காயாக வந்து திரண்ட காயாக பறித்து அப்படியே பழுக்க வச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த திரண்ட காய் வந்து என்ன தான் பழுக்க வச்சாலுங்க, உள்ளே வந்து இந்த ஃப்ளஷ் கம்மியாக இருக்குது. இந்த மரத்துலேயே பழுத்த பழம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் நிறையா இருக்குதுங்களா, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் எங்கேயும் கொடுக்கறதில்ல போல் இருக்குதுங்க. மார்க்கெட் பிளேஸில் கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அவைலபிளாக இருக்கும்போது போடுறாங்க. அதுக்கப்புறம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அவங்கள பிடிக்கவே முடியாதுங்க. நானுமே அவங்ககிட்ட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தேன். நம்ம மறுபடியும் வரோம்னா கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணலைங்க. நாங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள், இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கோங்கன்னாங்க. அங்கே பாருங்கள் நாவப்பழத்தை எப்படி இருக்குதுன்ட்டு.
நாவப்பழம் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்னு எதுவுமே எனக்கு இன்னும் போடுற மாதிரி தெரிலிங்க. ஏன்னா சும்மா வாசலில் தான் அப்படியே இருக்குது. இவங்ககிட்ட லிச்சி மரமும் பெருசாக வச்சுருந்தாங்க. பட் அது சீசன் முடிஞ்சிருச்சுங்களாமா. ஸோ அந்த பழம் எதுவுமே இல்லைங்க. நாவப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மந்த் சீசன் போல் இருக்குங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த 3 மாதம் வந்து நல்ல ஈல்டு வரும் போல் இருக்குது. அது ஜூலை வந்து ரொம்ப பீக்குங்களாமா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பழுத்த பழமானதுக்கப்புறம் ஆள் வச்சு தாங்க பறிக்கிறாங்க. ஏன்னா மரமே வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்களா. அது ஒரு சில சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளை பின்னாடி பாருங்கள் 2 கட்டை இருக்குது பாருங்கள். அது முட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கொத்து கொத்தாக நிறைய பழம் தொங்குதுங்க. ஸோ அது வெயிட்டு தாங்காமல் கிளை சாயுதுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு கட்டையை வச்சு முட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆள் வருவாங்க போல் இருக்குதுங்க. வந்துட்டு லேடரை வச்சு மேலே ஏறி தான் பறிக்கிறாங்களாம்மா. ஏன்னா ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவப்பழங்க இங்கே யூஎஸில் வந்து இந்த பட்டேல்ஸில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவே பர் எல்பி வந்து $8.99 சொல்லி வாங்கியிருந்தேங்க. சின்ன பாக்ஸ் தான். பட் அது பெருசாக டேஸ்ட் இல்லை. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள் கீழேலாம் வந்து வாசலில் ரோட்லலாம் ஏன்னா பழம் பழுத்த பழம் ஒரு சில பழம் விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கீழே விழுந்து கிடந்ததுங்க. இந்த பழமே நமக்கு ஒரு எட்டாக்கனி இப்படிலாம் கீழே விழுந்து கிடக்குதுன்னு எனக்கு இந்த கீழே கிடக்கிற பழத்தை பார்த்துட்டு கூட ஐயோ பழத்தை கீழே வீணாக போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தது. ஸோ சரி ஓகே நம்ம ஆசைப்பட்டது எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 4 எல்பி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. எல்லாமே ஃபுல்லாக பழுத்த பழம் தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பட் என்ன ஒன்றே ஒன்றுனாங்க, நாங்கள் இன்னும் ஒரு நாளில் ஜார்ஜியா கிளம்பிடுவோம். பட் ட்ராவலில் வந்து இது தாங்காது. நீங்கள் ஃப்ரீசர் மாதிரி எதாவது வச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னென்னா அது சூட்டுக்கு வந்து தாங்காதுங்க. ஏன்னா ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நாங்கள் வாங்கி அன்னைக்கே ஒரு எல்பிக்கு மேலேயே முடிச்சிட்டோங்க. போக போகவே அது பொறுக்கவே இல்லை. கழுவ கூட இல்லை. கையிலேயே தொடச்சி சாப்பிட்டு ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் வந்து உள்ள காருக்குள்ளேயே வந்து ஏசிக்கிட்டே வச்சு தாங்க எடுத்துகிட்டு ஒரு வழியாக அட்லாண்டாவுக்கு ஒரு 20 பழம் கிட்ட தாங்க கொண்டு வந்தோம். மீதி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஏன்னா இந்த நாவப்பழம் வந்து பிடிக்காத ஆட்களே இல்லை தான். ஸோ உங்களுக்கு வந்து நாவப்பழம் பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த விலாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.